மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களுடைய லைஃப் லா அண்ட் லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ ஜட்ஜ், environmental governance is not optional, it's part of the constitutional commitment to protect nature. வழக்கறிஞராக இருக்கப்பே அவுட்ஸ்டாண்டிங் லாயர் அவார்டு அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். கம்பேஷன் டு லிவிங் கிரீச்சர் என்று சொல்லக்கூடிய அத்தனை பிணங்களின் பால் அன்பை செலுத்துவதற்கு என நீதியரசர் இந்த விழா நாயகன் தேடி சோறுநிதம் தின்று பல சின்ன சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாடப் பிற செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு பின் மாயும் வெறும் வேடிக்கை மனிதனைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வாக்கிற்கேற்ப பிறந்தேன் வளர்ந்தேன் மாண்டேன் என்பதை காட்டிலும் இந்திய ஜுடிஷியரியிலே இமேஜாக ரூல் ஆஃப் லாவை தன் இருதயத்திலே வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கு முதல் வணக்கத்தை நாங்கள் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த இந்திய வழக்கறிஞர் சங்கமும் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு நீதியரசர் என் ஆனந்த வெங்கடேஷ் அவர்களுடைய லைஃப் லா அண்ட் லிட்ரேச்சர் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ ஜட்ஜ் என்ற நூலினை மதுரையிலே அங்கே வெளியிட்ட பொழுது அன்றைய தினத்திலேயே 1000 புத்தகங்களும் விற்றுவிட்டன. முதலில் அதற்காக எங்களுக்கு மிக மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினத்திலும் 800 புத்தகங்கள் விற்றுவிட்டன. அதுவும் மிக மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ 1000 புக்கு தான் போடப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு மிகப்பெரிய சாதனை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் நம்முடைய இந்த அறிமுக விழாவிலே நம்முடைய எல்லோருக்கும் இருதயத்திலே பிடித்த ஒரு தலைசிறந்த நம்முடைய நீதியரசரை அவர்களை அழைக்க வேண்டும் என்று அவர்கள் மிக ஆசைப்பட்டு கேட்ட மாத்திரத்திலேயே அவர்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. நான் எந்ததும் கேட்க வேண்டாம், நான் இந்த இடத்தில் இருப்பேன் என்று சொல்லி குறித்த நேரத்திலே வந்து நம்மை பெருமை சேர்த்து கொண்டிருக்கூடிய மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதியரசர் அவர்களுக்கு நம்முடைய அனைவர் சார்பில் நம் கரவொலி எழுப்பும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்னைக்கு பல்வேறு வழக்குகளிலே ஓபிசி கிரிமி லேயர்லே திருமணமான பெண்களுக்கு இடஒதுக்கீட்டிற்கு பெற்றோர்களுக்கு வருமானத்தை வைத்து தீர்மானிக்க முடியாது என்று சர்வதேச மகளிர் தினத்திலே இந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு தீர்ப்பினை வழங்கிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கும் மீண்டும் நன்றியினை தெரிவிப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். என்வாயரமெண்டல் பெஞ்ச் இன்னைக்கு இருக்குன்னா உண்மையிலேயே environmental governance is not optional, it's part of the constitutional commitment to protect nature என்பதை இன்றைய தினத்தில் அதை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னைக்கு அவங்க செய்த பணியை இன்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தலைமையிலே அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. விலங்குகள், அதாவது கம்பேஷன் டு லிவிங் கிரீச்சர் என்று சொல்லக்கூடிய அத்தனை பிணங்களின் பால் அன்பை செலுத்துவதற்கு யானைகள் பாதுகாக்கப்படுகின்றன. அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த நீதிபதி இன்று அவர்களால் அறிமுகப்படுத்துவது என்பது நமக்கு பெருமை, அத்தனை பேருக்கும் பெருமை என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் கூறிக்கொள்கின்றோம். அதே போன்று இந்த விழாவிற்கு அறிமுக உரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய மாண்புமிகு நீதியரசர் பி.டி. ஆசா அவர்களுக்கு வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கறிஞராக இருக்கப்பே அவுட்ஸ்டாண்டிங் லாயர் அவார்டு அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். நீதிமன்றத்திலும் சரி மிகப்பெரிய ஒரு தலைசிறந்த விருது, அவர்கள் பல்வேறு தீர்ப்புகள், சரித்திர புகழ் வாய்ந்த தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நூலிற்கு அவங்க அறிமுக உரையும் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர்களை மனதார வாழ்த்துவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆய்வுரை நூல் வெளியீட்டு விழாவிலேயே நான் வருவேன் என்று ஆசையோடு இருந்தவர் சாலமன் பாப்பையா பட்டிமன்ற பிதாமகன் அவர்கள் அங்கே வந்து செஞ்சாங்க. அன்றைய தினத்தில் அமெரிக்காவில் இருந்த அவர்கள் 10,000 பட்டிமன்றங்கள் அவர்கள் சாதனை படைத்து இன்றைய தினத்திலே நம்ம இந்த நீதித்துறையில் அவருக்கு என்ன வேலை என்றே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களும் ஒரு நீதிபதியாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க வாமன் சொல்லி. அவர்களை மீண்டும் நாங்கள் வணக்கத்தை தெரிவிப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே இந்த இந்திய வழக்கறிஞர் சங்கம் பெருமை அடைகிறது. வாழ்த்துறை இங்கே வருகை தந்து செய்யக்கூடிய
நம்முடைய பார் கவுன்சில் உறுப்பினர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்களுக்கு வணக்கத்தை நாங்கள் தெரிவிப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். அவங்க சொன்ன உடனே எதுவுமே சொல்ல எனக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இதை நான் முக்கியத்துவம் படுத்துகிறேன் என்று இங்கே அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அவர்களுக்கு நன்றி. இந்த விழாவிற்கு சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நாங்களுடைய மதுரையின் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீதியரசர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இங்கே வருகை இருந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நீதியரசர் KN பாஷா அவர்களுக்கும், அங்கே PN பிரகாஷ் நீதியரசர் அவர்களுக்கும், நீதியரசர் ராமநாதன் அவர்களுக்கும், நீதியரசர் எங்களுடைய மரியாதைக்குரிய மீடியேட்டர் எல்லா வேலையும் சிறந்து இருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தனை சங்கங்களும் இங்கே வந்திருக்கின்றார்கள். இங்கே குறிப்பிடக்கூடிய மோனச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரசிடென்ட் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போன்று விமன் லாயர்ஸ் அசோசியேஷனுடைய ரேவதி மேடத்திற்கு இங்கே வருகிறது சிறப்பித்து கொண்டு இருக்கின்றார்கள். மூத்த வழக்கறிஞர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சீனியர் மீடியேட்டர்ஸ் மற்றும் பல்வேறு வழக்கறிஞர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த அரங்கத்திலே வந்திருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு, அரசு சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். என நீதியரசர் இந்த விழா நாயகன் நூல் ஆசிரியர் அவர்கள் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து வகுப்புகளை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகவே நீங்கள் மகிழ்ச்சியோடு வந்திருப்பதற்காக மீண்டும் எங்கள் வணக்கத்தை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். விநாயகா மிஷன் அங்கே இருக்கக்கூடிய பவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த விழாவிற்கு வருகின்றக்கூடிய விஜயலட்சுமி மேடத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தனை பேருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய மூத்த இளம் வழக்கறிஞர்களுக்கும், அத்தனை மூத்த வழக்கறிஞர் மதுரையில் இருந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் சங்க தலைவர் ஐசக் மோகன்லால் அவர்களுக்கு வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தனை பேருக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை கூறி இந்த விழாவிலே நாம் அனைவரும் ஒரு தலைசிறந்த அவர்களுடைய நூலினை அறிமுகப்படுத்துவதற்கான ஒவ்வொருவருடைய பேச்சையும் கண்டுகளிப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி.